பாருங்கள், கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு இது சேர்த்து கூட்டு வைக்க போகிறோங்க. இதுக்கு வந்து 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு மல்லித்தழை, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு பூண்டு, சின்ன மீடியமான சைஸ் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. பாருங்கங்க, இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம் அந்த கூட்டுக்கு மசாலா. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலாங்க. சிக்கன் குழம்பு இது வைக்கிற மசாலா. இதில் வந்து பாருங்கள், 1 ஸ்பூன், இது 2வது ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நம்ம காரம் வந்து வெறும் மிளகாத்தூளுங்க. இந்த வெறும் மிளகாத்தூளை நம்ம எண்ணெயிலையும் போடலாம், இதுலேயும் போடலாங்க. நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நம்ம இஷ்டம்தாங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணும்னா கூட போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இதில் இந்த பூண்டு, இஞ்சி இதையும் இதில் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் தேங்காய் போட போகிறோங்க. இந்த தேங்காய் வேணாங்கிறவங்க இதுக்கு பதிலாக நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வதக்கி இதில் சேர்த்துக்கிடலாங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வதக்கி இதில் போட்டு இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கங்க, இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டேன். நான் ஏன் பொடியெல்லாம் போட்டு இதில் அரைச்சேன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைக்கும் போது மிக்சியில் அரைப்படாதுங்க. அதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேங்க. பாருங்கங்க, கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் அவிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு உரிச்சுக்கிடுவோங்க. பாருங்கங்க, இப்போ உருளைக்கிழங்கை உரிச்சிட்டோம். இதை நல்லா மசிக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து நைஸாக, எனக்கெலாம் வந்து திட்டாக கிடந்தால் பிடிக்காதுங்க. அதனால நான் நல்லா மசிச்சிருவேன். நல்லா நசிச்சாதாங்க பிடிக்கும். மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்துடணுங்க. நல்லா நசிச்சு இப்போ சட்டியை வச்சாச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் தனித்தனி சட்டி வச்சுருப்பேங்க. பாத்திரம், கரண்டி, பாத்திரம் எல்லாமே. இது வந்து வெஜ்ஜு சட்டிங்க. பாருங்க, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஸ்டார் பூவில் பாதி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சிக்கன் மசாலையே நம்ம போட்டு அரைச்சிருக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம், அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த கூட்டுக்கு வெங்காயத்தை இப்படி கொத்து கொத்தாக வெட்டிக்கிறோங்க. அப்போனா அந்த உருளைக்கிழங்கோட எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அரைக்கும்போது மஞ்சள் சேர்க்க மாட்டேங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு மஞ்சள் போட மாட்டேன். இந்த கூட்டுக்குமே நம்ம இஷ்டப்பட்டால் போடலாம், இஷ்டம் இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கேங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் கடலையிலையும் உருளைக்கிழங்குலையும். இருந்தாலும் அது கொஞ்சம் பத்தாது, அதுக்காக இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். பாருங்கங்க, நம்ம இந்த கூட்டுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு பாதி அளவுலேயே இதை போட்டுருவோம். தக்காளியும் வதங்க விட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் வெந்தும் வேகாமல் இருக்கும்போது தாங்க அந்த கூட்டில் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கங்க, இந்த அளவு வதங்கினா போதும். அது மாதிரி நம்ம வாசனை பொருள் வந்து நமக்கு வந்து நம்ம இன்னும் வேணும், நல்லா வாசனை வேணும்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் அதில் அரைச்சதுனால நான் அதில் சேர்க்கலை. நமக்கு அதிகமான வாசனை வேணும்னா இதுலேயும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் போடுறோங்க. அந்த அரைச்ச மசாலாவை போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த அவிச்சி வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போட்டோம்னா கொஞ்சம் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு போய் அடி பிடிச்சிரும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு வந்து சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் வேணும்னா நம்ம இந்த மாதிரியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிற வேணும்னா நம்ம இன்னும் இதை வற்ற வைக்கணுங்க. பாருங்கங்க, இது நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுலேருந்து, நம்ம கடலையும் உருளைக்கிழங்கையும் அந்த இதில் போட்டதுலேருந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கிறோம். நம்ம வந்து சப்பாத்தி, இட்லி, இடியப்பம் இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுனா நம்ம இந்த மாதிரியே எடுக்கிறோனுங்க. இல்லை நமக்கு சாதத்துக்கு தான் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா வற்ற வச்சு கூட்டு மாதிரி எடுத்துக்கிறோனுங்க. பாருங்கங்க, இப்போ இவ்வளோ கெட்டியாகிடுச்சு. இது வாங்குங்க, உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை குருமா ரெடிங்க. கூட்டு ரெடிங்க. இதை கூட்டுன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். பாருங்கங்க.